ஆறுமுகத்தோட பாட்டி தான். தனலட்சுமி, அம்மா, தங்கராசு வந்துட்டாப்லையா? இன்னும் வரலம்மா. பேசினாப்லையா? ஆ, பேசினாங்கம்மா. வேலை முடிஞ்சிருச்சா, சீக்கிரம் வரேன்னு சொன்னாங்க. சரிம்மா. காசா கொடுத்துருக்காங்களா இல்ல செக்கா கொடுத்துருக்காங்களா? அது காசா கொடுத்துருக்காங்கம்மா. ஆஹா, சந்தோஷம்மா. நாளை காலையில உனக்கு ஃபோன் பண்றேன், வந்துரு. சரிங்கம்மா. என்ன சொன்னாங்க ஆண்டி? ஒன்றும் இல்லைம்மா. அம்மா, எதுக்குமா கண் கலங்குறா? ஒன்றும் இல்லைம்மா. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, டென்ஷன் ஆகாதீங்க. அங்கிள் வந்துருவாங்க. தெரியும்மா, தெரியும். அம்மா, அழுது உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத. அந்த கடவுள் இருக்காரு, அவர் பாத்துக்குவாரு. மெடிசன் கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். பிரஷர் அதிகமா இருக்கு, மெடிசன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன். 1 hourல கூட்டிட்டு போயிடலாம். சரி. அப்புறம் இதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஹார்ட் அட்டாக். மனசை ரிலாக்ஸா வச்சுக்க சொல்லுங்க. சரிங்க டாக்டர். சார், பேஷண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே சிஸ்டர். ஐயா, ஒன்றும் இல்லைங்க ஐயா, ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் பயந்துட்டு இருக்கீங்க. யாருக்காவது தகவல் சொன்னியா? சொல்லணுங்க ஐயா. சொல்லாத பாலமுருகா, நடந்த எதையும் யார்கிட்டையும் சொல்லாத. நான் சொல்ல மாட்டேங்க ஐயா. சரி, வாங்க போலாம். நான் வரல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நான் என்ன பதில் சொல்லுவேன்? எங்கயா வரதட்சணை பணம்னு ராஜவேல் ஆத்தா கேட்குமே, நான் என்னையா பதில் சொல்லுவேன்? என் பொண்ணு கல்யாணம். சிட்ஃபண்ட்ல பணம் போன விஷயத்த யாருக்கும் சொல்ல வேண்டாம். அண்ணனையும் ஆத்தாவையும் எதையாவது சொல்லி நான் சமாளிக்கிறேன். கல்யாணத்துக்கு நாள் நெருங்குது. எத்தனை நாள் நான் போய் சொல்லிக்கிட்டு அந்த வீட்டை சுத்தி வர முடியும்? ஏதாவது ஏற்பாடு பண்ணலாங்க ஐயா, கவலைப்படாதீங்க. பாலமுருகா, இதுவரைக்கும் நான் கொடுத்த வாக்க என்னைக்குமே மீறினதில்லை. கையில் இருந்த கடைசி காசை பத்திரமா இருக்கட்டும்னு சிட் ஃபண்ட்ல போட்டு வச்சேன். போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. பொண்ணு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பணத்துக்கு பிச்சை எடுத்தா என்ன நினைப்பாங்க? ஐயா, முதல்ல வீட்டுக்கு போலாங்க ஐயா. மனசு உறுதியா வச்சுக்கோங்க. நீங்க நல்லா இருந்தாதான் எல்லா விஷயமும் சரியா நடக்கும்.